இலங்கை வரலாற்றிலே தேரர்கள் 22 பேர் போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். குழந்தை பிள்ளைகளிலே தெரியாமல் இதை கொண்டு வர தர்மத்தின் அடிப்படையிலே அவர்களை அதிகமாக சோதனையிடுவதும் இல்லை. இதை பயன்படுத்தி கொண்டார்கள். இல்லாத அசிங்க வேலை எல்லாம் செய்தது இவர்கள் தான். பெண்களுடன் உறவில் இருந்திருக்கிறார்கள். பெண்கள் பிக்குமா இருக்கிறார்கள் தானே, அவர்களுடன் கூட உறவில் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த தொலைபேசியில் இருந்திருக்கிறது. மகா கேவலம், படு கேவலம். இவர்களுக்கு சார்பாக ஒரு சில தேரர்கள் பேசுவதுதான். இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பௌத்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களும் போதிக்கக்கூடியவர்களும் இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பது சர்வதேச மட்டத்திலே பௌத்த மதத்திற்கு ஒரு கருப்பு புள்ளியை வைத்திருக்கின்றது. ஞானசார தேரர் அந்த காலத்தில் இந்த ஈஸ்டர் அட்டாக் இடம்பெற்றதுக்கு பிறகு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவர் எப்படி ஒன்றாகத்தானே பார்த்தார்கள். ஆனால் இன்று இந்த சமூகத்தோடு அவர் சொல்கிறார், இளம் தேரர்கள் என்று சொல்லக்கூடாதாம், தேரர்கள் போன்று வேடமணிந்த நபர்கள் என்றார். அப்போ ஒரு கதை, இப்போ ஒரு கதை. தனக்கு வேண்டா ரத்தம் தக்காளி சட்னி. இந்த வெசாக் வாரமாக இருக்கின்ற இந்த வாரத்திலும் அப்படி ஏதும் நடந்தால் அது பெரிய பிரச்சனை செல்ல முடியும். நிச்சயமாக அந்த இடத்திற்கு வரமாட்டார்கள். மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாக்குவார்களாக இருந்தால் அவர்கள் ICCRP சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார். அது முஸ்லீம்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய துறவிகளாக இருக்கலாம். அதை அரசாங்கம் செய்யுமா அந்த இடத்தில்? துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு இன்றும் தயாராகி இருக்கின்ற நிலையில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் இலங்கையில் பதிவான மிக முக்கியமான ஒரு செய்தி என்றால் 22 இளம் பிக்குகள் தேரர்கள் தாய்வானிலிருந்து 110 கோடிக்கும் அதிகமான பெறுமதியுடைய குஷ் போதைப் பொருள் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பல தேரர்கள் வாய்ஸ் கட் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நிறைய பேர் இதில் நடுநிலையாக பேசுகிறார்கள். மதம் சார்ந்து பார்க்க வேண்டாம், இது சட்டவிரோதமான ஒரு செயல், அதிரடி நடவடிக்கை எடுங்கள், இதன் பின்புலத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து அனைவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று. அதே போல இன்னொரு தேரர், நினைக்கிறேன் ஓமாழ்பே சோபித தேரர் கூட குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது இதை வைத்து சிலர் கூறுவார்கள், அரசாங்கம் பௌத்த சாசனத்திற்கு எதிராக செயற்படுத்தத்தான் இவர்கள் மீது பழி சுமத்துகிறது என்பதை போல. அதே போல கட்சகம் பேசப்பட்டது. கசப்பதேர் பேசியிருந்தார். இது அரசாங்கத்தினுடைய வேலை, அரசாங்கம் இதை வேண்டும் என்று சாசனத்திற்கு எதிராக செயற்படுவதற்காக அவர்கள் ஆரம்பித்து அவர்களே தோரணையின் அடிப்படையில் செய்திருக்காண்டு கசப்பதேரர் பேசியிருக்கார். ஆகவே இப்படி பல வாய்ஸ் கட்டுகள் மாறி மாறி எங்களுக்கு காட்ட கொடுத்தாக்குறது. அதே போல ஞானசார தேரரும் ஆரம்பித்து விட்டார். இது திட்டமிட்ட ஒரு செயற்பாடு. வெளிநாட்டு அமைச்சின் ஊடாகத்தான் இவர்கள் சென்றிருக்கின்றார்கள், அப்படியெல்லாம் ஒரு கதைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணம் என்பது நிச்சயமாக வெளிநாட்டு அமைச்சின் வெளிநாட்டு தூதரகங்களூடாகத்தான் அவை செய்யப்பட வேண்டும். எனவே இவர்களுடைய கூற்று என்பது ஞானசார இவருடைய கதைகளை எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு சமூகம் பேசுகின்றார்கள். அவர்களுடைய சில சமூக ஊடகங்களிலே பார்த்தேன், அவர்களுடைய பேச்சுக்கு எந்த மதிப்பும் இல்லை, பூச்சியம்தான் மதிப்பு என்ற அடிப்படையிலே பல நெட்டிசன்களை சம்பந்தமாக கருத்து தெரிவித்திருந்தார்கள். நாங்கள் ஆரம்பிப்போம் என்று இந்த விவகாரத்தில் இருந்து இப்போ இலங்கையில் இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பிடிப்பட்ட அதிக தொகை, அதுவும் அதிக பெருமதி கொண்ட ஒரு தொகை, ஒரு போதை பொருள் செய்தியாகத்தான் இது இருக்கின்றது. அதே போல இலங்கை வரலாற்றிலே தேரர்கள் 22 பேர் பிக்குமார் போன்று அவர்களுடைய அந்த மத ஆடையில் காவி உடையில் அவர்கள் இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு தெரிந்துதான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். குழந்தை பிள்ளைகளிலே தெரியாமல் இதை கொண்டு வர, இதை எப்படி பார்க்கிறீர்கள் அவர்களே? இலங்கையை பொறுத்தவரையிலே அரசு அதிகாரிகள் அல்லது சுங்கத்திணக்கல் அதிகாரிகள், போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மத யாத்திரிகர்கள் அல்லது மத தலைவர்கள் அல்லது விஐபி என்ற விடயம் வருகின்ற போது கடந்த கால ஆட்சியிலே அவர்களுக்கு பெரும் மதிப்பு வழங்கப்பட்டது. அவர்களை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த அடிப்படையிலே
தர்மத்தின் அடிப்படையிலே அவர்களை அதிகமாக தொந்தரவு செய்வதும் இல்லை, அவர்களை சோதனையிடுவதும் இல்லை. இதை பயன்படுத்தி கொண்டார்கள். வெறுமனே பௌத்த பிக்குகள் அல்லது காவி உடை அணிந்த பௌத்தர்கள் அல்லது காவி உடை அணிந்தவர்கள் என்ற அடிப்படையிலே அதை நிறுத்திவிட முடியாது. ஏனைய மத தலைவர்களும் இதை சாதகமாக பயன்படுத்தி கடந்த காலங்களிலே உள்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய பெருந்தொகை பணங்களை கடத்தி கொண்டு துபாய்க்கு கொண்டு கொடுக்கிறது அல்லது சுவிஸுக்கு கொண்டு கொடுக்கிறது. அது எல்லா மதத்தவர்களும் குறித்த மதம் என்ற அடிப்படையிலே பேசுகின்ற போது சில சந்தர்ப்பத்தில் அந்த மதத்தை சார்ந்த மதத்தின் மீது இறுக்கமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், இப்போ நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன், நான் முஸ்லீம்களை குறித்து எனக்கு அது கருத்து சொல்ல முடியும், அல்லது ஒரு சைவரையோ அல்லது கத்தோலிக்கருடைய மதக்குருக்களையோ நான் விமர்சிப்பதோ அல்லது அவர்களை கூறுவதில்லை. நான் பொதுப்படையாக நான் கூறுகின்றேன். பொதுவாக இந்த மத அடையாளங்கள் என்ற வருகின்ற போது அதிகாரிகள் அவர்களுக்கான விசேடமான ஒரு மரியாதையை செலுத்துகின்றார்கள். இந்த மரியாதையை பயன்படுத்தி ஒரு சில மதக்குருகளும் அதே மரியாதையை பயன்படுத்தி அந்த மத அடையாளங்களுக்குள் புகுந்து கொண்டு மத குருக்கள் அல்லாதவர்களும் இதை பயன்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த 22 பேருடைய கைது என்பது உண்மையான இவர்கள் மத குருக்களா, உண்மையான மத அடிப்படையிலே இவர்கள் அந்த சாசனத்தை பின்பற்றுகின்றவர்களா, அல்லது அந்த அடிப்படையை கொண்டு இவர்கள் மத குருக்களாக மாறியவர்களா என்ற விடயத்தை முதலாவது ஆராயப்பட வேண்டியிருக்கிறது. இதிலே சில சந்தர்ப்பத்திலே அழைத்து சென்றவர்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு ஆசைப்பட்டு சில சென்றவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். முக்கியமாக அழைத்து சென்றவர்களும் இவரை அனுப்பி வைத்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பஹா மாவட்டத்திலே அவர் கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு தேரர். அதனோடு 22 பேரும் சாதாரணமாக அவர்களை பிணையில் விடுதலை செய்யாமல் நீதிமன்ற உத்தரவு வழங்க இருக்கின்றது. அவருக்கு டிஓ அடிச்சிருக்கிறாங்க. அவர் தடுத்து வைத்து பயங்கரவாத தடுத்து சென்ற பிடிஏக்களுக்கு அவர் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. தடுத்து வைத்து விசாரணை செய்யப்படுகிறார். சில சந்தர்ப்பங்களிலே இதிலே தாங்கள் அறியாத நிலையிலே இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அல்ல, ஈடுபடுத்தப்பட்டவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே ஏதோ ஒரு அடிப்படையிலே அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கோ அல்லது அவர்களுக்கான வழக்கு தொடர்வது. ஆனால் இவர்களை பயன்படுத்தியவர்கள் என்று வருகின்ற போது குறித்த ஒரு சிலர் அதுக்குள்ளே இருக்கின்றார்கள், இந்த மத அடையாளங்களை பயன்படுத்தி. ஆனால் இலங்கைக்குள் இதற்கு பின் விசேடமாக விவிஐபி இவர்களுக்கான விசேட சலுகைகள் வழங்கப்பட்டாலும் சாதாரண ஒரு பொதுமகனுக்கு எவ்வாறு இவர்களை சோதனையிடுவது என்பது, அவர்களுடைய பயணப்பகுதிகளை சோதனையிடுவது போன்ற விடயங்களை அது சாதாரணமாக செய்ய வேண்டும். அவர்களை தொந்தரவு அளிக்கக்கூடாது, அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். போலியில் நிற்கிறாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு முன்னுக்கு அவங்கள முன்னுக்கு அனுப்புறது அது அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். போலியில் நிற்கிறவங்க கூட அதை ஏற்றுக்கொள்வாங்க. ரைட், அவங்களுக்கு அவங்க மத உரிமையில் இருக்கிறாங்க, பிள்ளை தாச்சியாக இருக்கிறவங்க, பிள்ளைகளை வச்சுருக்காங்க, அது மனிதாபிமான அடிப்படையில் அது முன்னுரிமை வழங்கப்படும். ஆனால் பரிசோதனை என்பது அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டியது. பரிசோதனை இல்லாமல் அனுப்புவதன் காரணமாகத்தான் கடந்த காலங்களில் பௌத்த பிக்குகள் அல்லாத ஏனைய மதத்தில் இருந்தவர்கள், நான் பொதுப்படையாக குறிப்பிட்டேன், இது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல அதில் ஈடுபட்டவர்கள் இதை விமர்சனமாக்குவார்கள், இதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பார்கள். நான் ஒரு இஸ்லாமியனாக தெரிவிக்கின்றேன். ஒரு சில விடயங்கள் கேள்விப்பட்ட அடிப்படையிலும் சமூக ஊடகங்களிலே பேசப்பட்ட அடிப்படையிலுமே முஸ்லீம்களும் அதவாறான நடந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி எதிர்வரக்கூடிய காலங்களிலே ஹஜ்ஜி தினம் வருகின்றது. அவர்கள் யாத்திரிகர்கள், மத வழிபாட்டிற்காக செல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டாலும் அவருடைய பயணப்பொதிகள் வரும்போதும் போகும்போதும் அவர்களை அது கட்டாயமாக பரிசோதிக்கப்பட வேண்டும். திரும்ப மீண்டும் வரும்போது கூட அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கு அல்லது அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை எய்த்து அல்லது அதை ஒழித்து கொண்டு வரக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் எப்போவுமே சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார். இன்னும் அந்த அடிப்படையிலே இந்த எதிர்வரக்கூடிய காலத்திலே ஹஜ் பயணத்தில் போகக்கூடியவர்களும் வரக்கூடியவர்களும் அது அவர்களை பரிசோதனை ஒரு தியாகத்திற்காக செல்கின்றார்கள். ஒரு அரை மணித்தியாலும் 1 மணித்தியாலும் ஏர்போர்ட்டில் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு குறையாக குற்றமாக அதை ஒரு விமர்சனமாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அந்த அடிப்படையிலே ஏனைய மத குருக்களும் செயற்பட வேண்டும். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. ஏன்னா இலங்கை ஒரு பௌத்த நாடு, பௌத்த நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் தர்மத்தை பின்பற்ற வேண்டியவர்கள். பௌத்த தர்மம் என்பது எளிமை அவர்கள் அடுத்தவர்களிடம் ஏந்தி பிழைப்பு நடத்த வேண்டும், தர்மத்தை போதிக்க வேண்டும் என்றுதான் பௌத்தம் கற்பிக்கின்றது. இவர்களுக்குடைய ஆசை, அளவுக்கு மிஞ்சிய ஆசை, தாங்கள் சொத்து இருக்க வேண்டும், சுகபோகம் அனுபவிக்க வேண்டும்,
என்ற அடிப்படையிலே சில பௌத்த புக்குகளுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது என்பது கொஞ்சம் கவலைக்குரிய விடயம். அதே நேரம் மகாநாயக்க தேரர்கள், நான் 4 நிக்காயில் உள்ள மகாநாயக்க தேரர்களும் உண்மையிலே சிறப்பான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இவர்கள் உடனடியாக அவர்களை அவருடைய சாசனத்திலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள். அவருடைய சீவரை கலட்டி அவருடைய சட்ட நடவடிக்கைகள் எடுங்கள் என்ற அடிப்படையிலே அரசாங்கத்திற்கு சாதகமான விதத்திலே அவர்கள் முடிவு எடுத்தார்கள். ஆனால் நான் பார்த்தேன் ஒரு இடத்திலே சில தேரர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், விகாரகம் தேவ பணத்தை அந்த சட்டத்தின் கீழே ஒரு சட்டத்திட்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் செய்வதற்கு, கடுமையாக்குவதற்கு போதுமான சட்ட நடவடிக்கைகளை, சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு தேரர்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ரணில் விக்ரமசிங்கவுடைய காலத்திலும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதாம், அவரும் செய்யவில்லையாம். தற்போதைய அரசாங்கத்திடமும் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார்கள். சாசனத்துக்கு ஒத்துப்போகாத வகையில் அதற்கு மாறாக செயற்படுகின்ற இந்த காவியுடைய அணிந்த தேரர்கள் என்ற வேடத்தை அணிந்து கொண்டு இருப்பவர்களை அந்த சாசனத்திலிருந்து நிரப்பியும், அதாவது விலக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான போதிய சட்டங்களை உருவாக்கினார்கள். அது உண்மையிலேயே அரசு, அதாவது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் என்ற அடிப்படையிலே அதை மதத்தின் கையிலே ஒப்படைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட சில விடயங்களுக்காக MMDA இருப்பது போல, தமிழர்களுடைய சட்டத்திற்காக தேச வளம சட்டம் இருப்பது போல, கெண்டிய சட்டம் இருப்பது போல, அதற்குள்ளே அந்த மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு முடிவெடுப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பொதுவான குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலே அந்த மத விவகாரங்கள் விடயத்திலே தலையிடுவதற்கு கடந்த கால ஆட்சியில் எந்த ஒரு யாப்பிலே எந்த விதமான ஒரு சட்டங்களும் இல்லை. எனவே அதை உள்வாங்குங்கள் என்ற அடிப்படையிலே கோரிக்கை வைக்கப்பட்டு வருகின்றது. ஏன்னால் இது அரசாங்கம் சில சந்தர்ப்பங்களில் உள்வாங்கப்படுகின்ற போது, அரசாங்கம் தலையிடுகின்ற போது அதிலே இது மதம் சார்ந்த விடயங்களிலே அரசாங்கம் தலையிடுகின்றது என்ற அடிப்படையிலே ஒரு குற்றச்சாட்டுகள் வரலாம் என்ற அடிப்படையில் தான் எல்லா அரசாங்கமும் அதிலே பின்வாங்கி வருகின்றன. ஆனால் இதே சந்தர்ப்பத்திலே மக்கள் மத்தியிலும் ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு வைக்கப்படுகின்றது. நீங்கள் துரிதப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கான மெண்டேட் தரப்பட்டிருக்கின்றது, அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள், 150 ஆசனங்களை வைத்திருக்கின்றீர்கள், சட்டங்களை திருத்தம் செய்து கொண்டு நீங்கள் அவசரமாக சில தீர்மானங்களை எடுத்து அவசரமான குற்றங்களை ஈடுபட்டவர்களுக்கான தீர்ப்புகளை வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே பேசப்படுகின்றது. ஆனால் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலே கடந்த காலங்களிலே ராஜபக்ச ஆட்சியிலே சரத் பொன்சேகாவை அழைத்து உள்ளு போட்டது போலோ, அல்லது பிரதான நீதியரசர் சிரந்தி பண்டாரநாயக்க அவர்களை வெளியேற்றி இரவோடு இரவாக பாராளுமன்றம் கூட்டி அவர்களுக்கு எதிரான தீர்மானத்தை எடுத்து விடிய முந்தே அவருடைய நிலநிவசையிலிருந்து வெளியில் போட்ட மாதிரியான அந்த நிலைப்பாட்டிற்கு இந்த அரசாங்கம் செல்லாது. நீதி காலதாமதம் எடுத்தாலும் நிச்சயமாக குற்றவாளிகளுக்கான தண்டனை வழங்கப்படுவதிலே இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் சட்டத்தின் அடிப்படையிலே தான், சட்டத்தின் ஆட்சியை தான் இந்த அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சி இடம்பெற வேண்டும் என்ற இடத்திலே தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இடம்பெறும். இந்த 22 தேரர்கள், கைதான 22 தேரர்கள் சம்பந்தமாக பார்க்கும் போது இதில் இருக்கின்றார்கள். இந்த 22 பேரும் அல்ல, 22 பேர் தினங்களும் நான் நினைக்கிறேன் சமூக ஊடகங்களிலே இதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. காரணம், இந்த தேர்தல் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு சோதனை செய்து பார்க்கப்படும் போது இல்லாத அசிங்க வேலை எல்லாம் செய்தது இவர்கள் தான். பெண்களுடன் உறவில் இருந்திருக்கிறார்கள். அதாவது பெண்கள் பிக்குமா இருக்கிறார்கள் தானே, பெண்கள் அவர்களுடன் கூட உறவில் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த தொலைபேசியில் இருந்திருக்கிறது. இது மகா கேவலம், படு கேவலம். இப்போ இவர்களுக்கு சார்பாக ஒரு சில தேரர்கள் பேசுவதுதான் வேதனைக்குரியது. இப்பொழுது நான் பார்த்துக்கிறேன், சிங்கள ராவை அமைப்பின் தேரர் இப்படி சொல்கிறார். ළමයින්ට දබා දෙන්න තියෙන පාසල් උපකරණ වගේ. මේක ගෙනිලා දෙන්න කියලා කිව්වොත් ඒක බෑ කියන්නේත් නෑ උන්වහන්සේලා. ඒ කියන්නේ ඒවා පේන දේ වගේ පැක්කල ගෙනත් උනා උන්වහන්සේලා ඒවා ගෙනත් இவர் சொல்லுகிறார், சிங்கள ராவை அமைப்பின் இந்த தேரர் சொல்கிறார், பாடசாலை பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லிதான் கொடுத்தார்களாம். இவர்கள் அதற்காக அதை நம்பி எடுத்து வந்து விட்டார்களாம். இவர் சரி செய்கிறார். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பொதியை கொடுக்கிறார் என்றதற்காக அந்த பொதியில் என்ன இருக்கின்றது என்பதை அறியாத நிலையிலே கொண்டு வருகின்ற ஒருவராக இருந்தால் இவர் யார்? தன்னிடம் வழங்கப்படுகின்ற பொருள் யாரால் வழங்கப்படுகிறது, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த நிலையிலே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோட அந்த தொலைபேசி நீங்கள் அதை பொறுப்பேற்று விட்டீர்களா என்றால் ஒட்டுமொத்த பொறுப்புக்கும் நீங்கள் பொறுப்புதாரி. அதில் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அது காணாமல் போனாலும் அதற்கு பொறுப்புதாரி நீங்கள். அதை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் நீங்கள் பொறுப்புதாரி. அதில் ஏதாவது தவறான விடயங்கள் உள்ளுக்கு இருக்குமா இருந்தால் அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்புதாரி.
எனக்கு தெரியாமல் தந்து விட்டார்கள் நிதாசைக்கு, அதாவது தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு காரணமாக சொன்னாலும் கூட அதை சட்டமோ அரசாங்கமோ காவல்துறையோ பரிசோதகர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னால் தான் தப்பிக்கொள்வதற்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக தான் பார்ப்பார்கள். அதே நேரம் இந்த பௌத்த பிக்குகள் என்ற விடயத்தில் இவர்கள் செய்து கொண்ட அந்த விடயமானது, இவ்வாறான ஒரு நிகழ்வானது இலங்கை ஒரு பௌத்த நாடாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. பௌத்த தர்மம் பல நாடுகளிலே இருந்தாலும், இந்தியாவிலே இது தோற்றம் பெற்றிருந்தாலும், வேறு நாடுகளிலே பௌத்த மதங்கள் அதிகமாக பின்பற்றப்பட்டால், பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே இல்லாத ஒரு நிலையிலே இது இலங்கை நாடு. இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பௌத்த தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களும் போதிக்கக்கூடியவர்களும் இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பது சர்வதேச மட்டத்திலே பௌத்த மதத்திற்கு ஒரு கருப்பு புள்ளியை வைத்திருக்கின்றது. எனவே அதை துடைத்தெறிவதற்கு அப்பாடான நடவடிக்கைகளிலே பௌத்த மதத்தை காப்பதற்காக முன்னிற்கக்கூடிய தேரர்கள் முற்பட வேண்டுமே தவிர, அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய பழியை வேறொருவர் மூலமாகவோ அல்லது இன்னொரு சமூகத்தின் மூலமாகவோ அரசாங்கத்தின் மூலமாக இவ்வாறு போட்டு தப்பித்து விடலாம் என்று நினைப்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடு. அதுக்கு இடம் இல்லை. சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதிலே அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லை. தொங்கல் யார் என்பதை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் இவர்கள் சொல்வதைப் போல இந்த அரஸ்டாகின கைதான தேரர்களை சுத்தப்படுத்த முடியாது. காரணம், அவருடைய தொலைபேசியில் இருந்த விடயங்கள் அப்படி எல்லாம் காம இச்சையின் உச்சத்தில் இருப்பவர்கள், சிகரெட் பிடிப்பவர்கள், மதுபானம் மருந்துபவர்கள் தான் இவர்கள். இது நாங்களாக யாரும் சொல்லவில்லை. அது தொலைபேசி முதலாவது யாராவது கைது செய்யப்படுவார்களாக இருந்தார், ஏதோ ஒரு விடயத்துக்கு அவருடைய தொலைபேசியை எடுத்து விசாரணைக்கு முதலுரிமை கொடுக்கப்படக்கூடிய விடயம் தான் தொலைபேசி. அதைத்தான் முதலாவது செக் பண்ணுவாங்க. இதில் எடுத்த உடனே அங்கே செக் பண்ணி பார்த்த இடத்துல காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னரே அங்கே யாரோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறாங்கன்றதை அங்கே இருக்கக்கூடிய சுங்கத்தினக்கல் அதிகாரிகள் அதை பரிசோதி. ஆனால் நான் சொல்கிறேன் தாகா அவர்களே, இதற்கு முதலாவதாகவும் இதற்கு முன்னரும் இது நடந்திருக்கின்றது. ஒரு குறித்த மதத்தை குறிப்பிடவில்லை. மத குருக்கள் என்ற அடிப்படையிலே வழங்கப்படுகின்ற அவர்களுக்கான வரப்பிரசாதத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகின்றனர். அது முஸ்லீம் மத குருக்களாக இருக்கலாம், அல்லது ஏனைய மத குருக்களாக இருக்கலாம், அல்லது பௌத்த மத குருக்களாக இதற்கு முன் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்திலே அவர்கள் செக் பண்ணப்பட்டதன் மூலமாகத்தான் சுங்க அதிகாரிகள் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். பெருந்தொகையான இந்த போதைப் பொருள் இலங்கைக்குள் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். வேறு வழி இல்லை இவர்களுக்கு. போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கான அத்தனை வழிகளும் மூடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. மூடிக்கொண்டு வருகின்றார்கள். கடல் வழியாக கொண்டு வருகின்றது மூடப்படுகின்றது, வேறு வழியாக மூடப்படுகின்றது, வெளிநாட்டவர்கள் மூலமாக கொண்டு வரப்படுகின்றது, எல்லாம் தடை செய்யப்படுகின்றது. அதற்கு அடுத்த பிரதி வழியாக அவர்கள் தேடிக்கொண்டது மதம் சார்ந்த விடயத்தை நாங்கள் அது ஒரு தோரணையாக அல்லது போர்வையாக கொண்டு அதனூடாக கொண்டு வர முடியும் என்று முயற்சிக்கிறார்கள். இதற்கு முன்னும் இதை நடந்திருக்கலாம். எனவே இந்த அடிப்படையில் இதற்கு பின் நான் சொல்லுகின்ற விடயம்தான், சுங்க அதிகாரிகள் விஐபி அல்லது மத குருக்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படுகின்ற போது லைனில் நிற்கிறாங்களா இருந்தால் அவங்களை முன்னுக்கு எடுத்து அனுப்புங்க. ஆனால் பரிசோதனை என்பது எல்லாருக்கும் சமமாக இடம்பெற வேண்டும். அவருடைய பாஸ்போர்ட்டாக இருக்கலாம். சில சந்தர்ப்பத்திலே குற்றத்தை இழைத்து விட்டு மத போதகருடைய தோரணையிலே வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தலையில் இருக்கிற முடியை சிறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது யாரென்று அடையாளம் காண முடியாது. அல்லது தலைக்கு ஒரு வெள்ளை தொப்பியை போட்டாங்களாண்டா இவர் குற்றவாளியான்னு காண முடியாது. சஹரானை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அவர் ஒரு சீரழிவை ஏற்படுத்தினார். இது போன்ற மத அடையாளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டமும் இருக்க வேண்டும். அதே நேரம் மத அடையாளங்களை பயன்படுத்துகின்றவர்களுக்காக விசேட சலுகைகள் வழங்கப்பட்டாலும் பரிசோதனை என்பது வழங்கப்பட சரியான முறையில் இடம்பெற வேண்டும். சஹரான் என்றதும் எனக்கு ஒரு நினைவுக்கு வந்த ஒரு விஷயம், ஞானசார தேரர் அந்த காலத்தில் இந்த ஈஸ்டர் அட்டாக் இடம்பெற்றதுக்கு பிறகு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவர் எப்படி ஒன்றாகத்தானே பார்த்தார்கள். நிச்சயமாக ஆனால் இன்று இந்த சமூகத்தோடு அவர் சொல்கிறார், இது இளம் தேரர்கள் என்று சொல்லக்கூடாதாம், இளம் தேரர்கள் என்று சொல்ல வேண்டாம், தேரர்கள் போன்று வேடமணிந்த நபர்கள் என்றாம். அப்போ ஒரு கதை, இப்போ ஒரு கதை. தனக்கு வேண்டா தக்காளி சட்னி அந்த மாதிரி ஒரு நிலை தான் உருவாகி இருக்கிறத தன் ஞானசார தேரர் குறிப்பிடுகிறார். இந்த தேரர்கள்
புத்த சாசனத்திற்கு அவப்பேரை ஏற்படுத்தும், அவமரியாதை ஏற்படுத்துகிற விதத்திலே இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றதாம். 22 தேரர்கள் கைது என்று. அப்படி போடக்கூடாதாம். அவர் குறிப்பிடுகிறார்கள், தேரர்கள் போன்று வேடமணிந்து வந்த போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் என்று சொல்லட்டும். அப்போ ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நாங்கள் பேசுவோமானால், ஈஸ்டர் அட்டாக் இடம்பெற்றதுக்கு பிறகு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தது என்று கேட்டால் அதற்கு பிரதான காரணம் இவர்கள் தான். பேரிலே தான் அதை அவர்கள் பதிவிட்டு வந்தார். இன்று வரையிலும் 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் அதன் தாக்கம் இன்று வரையிலும் இருந்து வருகிறது. இன்னமும் அந்த ஒரு சந்தேகமான ஒரு பார்வை ஏதோ ஒரு விதத்திலே எங்கே ஒரு மூலையிலே ஒவ்வொரு சிங்களவர்களிடத்திலும் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் இவ்வாறாக எண்ணத்தை விதைத்து விட்டார். அது இன்று கூட எல்லாருடைய மனங்களிலும், சிங்களவர்களுடைய மனங்களிலும் இருக்கிறது. மீண்டும் ஒரு சின்ன சம்பவம் நடந்துவிட்டு அது உச்சத்தை தொடும் அளவுக்கு அவர்களுடைய காரசாரமான வார்த்தை பிரயோகங்களும் அவருடைய செயற்பாடுகளும். நான் நினைக்கிறேன் இப்பொழுது அதற்கும் ஒரு சம்பவம் இடம்பெற போவதாகத்தான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. விஷயம் ஒன்று. இன்னொன்று, இப்போ ஞானசார தேரர் அண்மையில் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்லியிருந்தார், வெசாக் வாரம் ஆரம்பமாகின்றது, இதோடு அஜ்ஜு வாரமும் ஹஜ் குர்பான் செய்வார்கள் இவர்கள். அது அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு இது புண்ணியம். ஆனால் எங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் இதுக்கு இடம் கொடுக்க முடியாது. இதற்கு முன்பதாக இப்படியான நாட்கள் வரும்போது அது பெரிய கலவரத்திலே சென்று முடிஞ்சிருக்கிறது. இப்படியும் ஒரு பிரச்சனை இடம்பெற போகின்றது என்பதை போல ஒரு சிவப்பு எச்சரிக்கை கொடுத்ததை போலத்தான் அவருடைய கதை இருக்கிறது. ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார். இது சம்பந்தமான பல விடயங்களை என்னோட நேரடியாக இஸ்லாமிய சமூகத்தவர்கள் முதலாவது நான் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன். கடந்த ஆட்சி காலத்திலே, கோட்டாபேயுடைய ஆட்சி காலத்திலே கேபினெட் முடிவெடுக்கப்பட்டது. கேபினெட்லேயே முடிவெடுக்கப்பட்டது வெசக் வாரத்தில், இலங்கையின் சட்டத்தின் அடிப்படையிலே போயா தினத்தன்று, பௌர்ணமி, முழு பௌர்ணமி தினத்தன்று யாரும் உயிர்களை பலியிடாதீர்கள், பலியிடுவது தவறு என்ற அடிப்படை, அதுக்கு குற்றம் என்ற அடிப்படையிலே சட்டம் இருக்கின்றது. போயா தினம் தவிர்ந்த ஏனைய தினங்களிலே அவர்களுக்கு அடுத்து பலியிடுவதோ, உணவுக்காக எந்த ஒரு உயிரினங்களை பலியிட்டு அவர்கள் எடுப்பது பிரச்சனையற்ற விடயம். ஆனால் இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஹஜ்ஜு உல்ஹியா என்பது மதம் சம்பந்தப்பட்ட விடயம். கோட்டாபயுடைய அரசாங்கத்திலே கேபினெட் முடிவெடுத்திருந்து வெசக் வாரத்திலே நீங்கள் யாரும் அறுத்து பலியிடக்கூடாது. அந்த நேரத்தில் கூட அறுத்து பலியிடும் சம்பவம் இடம்பெற்றது. உல்ஹியா கடமையிலே முஸ்லீம் சமூகம் ஈடுபட்ட போது எந்த தடங்களும் தடையையும் கோட்டாபே அரசாங்கம் விதிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை, செய்ய முற்படவும் இல்லை. முற்பட்டால் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது அவர்கள் அறிந்தார்கள் சர்வதேச ரீதியில். அவ்வாறான ஒரு சூழலில் இருந்த மக்கள் எந்த விதமான மதம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் தலையிடாத இந்த அரசாங்கத்தில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஏன் ஐயப்பட வேண்டும், ஏன் இந்த சந்தேக பார்வை வர வேண்டும்? இந்த அரசாங்கம் அதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை, கேபினெட் முடிவும் எடுக்கவில்லை. கேபினெட்டிலே ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள், வெசக் வாரத்தை முன்னுக்கு ஆக்கியிருக்கிறாங்க. 27ஆம் தேதி வெசக் வாரத்தின் ஒரு ஆரம்ப தினமாகவும் ஒரு வாரத்திற்கு பின் அதை முடிவு தினமாக ஏற்படும். காரணம், இடையிலே ஒன்றை விட்டு நாள் லீவுகள் வருகின்றது, விடுமுறைகள் வருகின்றது. ஹஜ்ஜி திருநாளுடைய 28ஆம் தேதி வருகின்றது, 29ஆம் தேதி திரும்ப வேலை நாளாக வருகின்றது, 30ஆம் தேதி போயாவாக அமைகின்றது, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்று 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைது. எனவே அரசாங்கம் இதை வளமையாக கொடுப்பது போன்று 31ஆம் தேதிக்கு பின் வெசக் வாரமாக கொடுத்தால் அடுத்த வாரமும் வேலைக்கு வராமல் அது வெசக் வாரமாக கருதி அதற்கான சாதாரண காரணங்களை கூறி லீவ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரச நிறுவனங்களுக்கு லீவு வழங்கியிருக்கின்றது. எனவே அதற்காக அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இந்த 2 தினங்களையும் அவர்களுக்கு சாதகமாகப்பட்டு 2 தினங்களை மாத்திரம் அவர்கள் லீவு தினமாக ஏற்படுத்தி கொண்டு ஏனைய தினங்களை பயன்படுத்தலாம் என்பதற்காகத்தான் அரசாங்கம் இந்த வெசக் வாரத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பின்னுக்கு இருந்ததை முன்னுக்கு கொண்டு, அது ஒரு முஸ்லீம்களுடைய அல்லது இஸ்லாமியர்களுடைய மதக்கடமையை தடை செய்வதற்காக என்ற தோரணையை இனரீதியான சிந்தனையிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் முஸ்லீம் அரசியல்வாதிகளும் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய பௌத்த மதத்தவர்களும் பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய பௌத்த அரசியல் தலைமைகளும் இதை சாதகமாக பயன்படுத்த முற்படுகின்றார்கள். இதனால் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறார்கள் முஸ்லீம்கள் மத்தியிலே இவ்வாறான. ஆனால் இலங்கையின் சட்டத்தின் அடிப்படையிலே போயா தினத்தன்று யாருக்கும் உயிர்களை பலியிட முடியாது. எனவே உயிர்களை பலியிடாதீர்கள். உங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையிலே அதே தினத்தில் ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில், அதாவது பிறை 10வது பிறை அன்று அவர்கள்
தங்களுடைய பெருநாளை கொண்டாடுவார்கள். பெண்ணால் பிணிஞ்ச பின் அறுத்து பலியிட்டு இறைவனுக்காக கடவுளுக்காக அறுத்து பலியிட்டு தாங்களும் ஒன்று ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு கடமையை செய்கின்றார்கள். அதிலே அவர்கள் திருப்தி அடைகின்றார்கள். அதிலே இறைவன் கூறுகின்றான், நீங்கள் அறுக்கின்ற மாட்டின் இரத்தமோ அல்லது அவருடைய தோல் இருக்கக்கூடிய ரோமங்களோ என்னை வந்து சேர போதில்லை, நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அதற்கான கூலிகள் வழங்கப்படுகின்றது இறைவன் அதை கூறுகின்றான். அந்த அடிப்படையிலே இறைவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள். அதுக்கு இந்த நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சட்டம் 10வது பிறை வந்து விட்டால் 13வது பிறை அல்லது 14வது பிறை என்பது பூரண பௌர்ணமி. பூரண பௌர்ணமியிலே அது அடுத்த மதத்தவர்களுடைய அது அனுஷ்டானங்களை அடங்கி இருக்கிற காலத்தில் அதை நாங்கள் பால்படுத்தி விடக்கூடாது. எங்களுடைய மதங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக அடுத்த மதத்தவர்களை புண்படுத்தி விடக்கூடாது. நாங்கள் பின்பற்றலாம், ஆனால் அடுத்த மதத்தை புண்படுத்தி விடக்கூடாது. எனவே முஸ்லீம் சமூகத்தினர்கள் இந்த விடயத்திலே உல்ஹியா கடமையை வளமையாக எத்தனை ஆண்டு காலமும் நீங்கள் எவ்வாறு செய்து வந்தீர்களோ அதற்கு இந்த அரசாங்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை. 10வது தினம் உங்களுக்கு கொடுக்க முடியும், 11வது தினம் கொடுக்க முடியும், 12வது தினம் கொடுக்க முடியும். 13வது தினம் என்பது பௌர்ணமியுடைய தினம். அந்த தினத்திலே நீங்கள் அறுத்து பலியிடக்கூடாது. அது குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலே தண்டனைக்குரிய குற்றம். இனி அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஏற்கனவே இந்த அமைப்பினர் ஒரு சில அமைப்புகள் இருக்குத்தான், இப்போ ஞானசார செயலோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இவர்கள் கடந்த காலங்களில் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு இடங்களுக்கு விஜயம் செய்து அங்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை மேற்கொள்வார்கள். இந்த வெசாக் வாரமாக இருக்கின்ற இந்த வாரத்திலும் அப்படி ஏதும் நடந்தால் அது பெரிய பிரச்சனை சென்று முடியும். நிச்சயமாக அந்த இடத்திற்கு வரமாட்டார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும். காவல்துறையினருக்கு அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிற அரசினூடாக. தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவர்கள், மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவார்களாக இருந்தால் அவர்கள் ICCRP சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். அது முஸ்லீம்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய துறவிகளாக இருக்கலாம். ஏனைய துறவிகள் கடந்த அரசாங்கத்திலே அவர்கள் யூனிஃபார்ம் அணியாத போலீஸாகத்தான் நடந்து கொண்டார். ஆனால் இந்த அரசாங்கம் அவர்கள் யூனிஃபார்ம் அணிந்தவர்கள் தான் காவல்துறையினர். யூனிஃபார்ம் அணிய அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய யூனிஃபார்ம் மதத்தை பரப்புவதும் பௌத்த மதத்தை காப்பதும் தான் அவர்கள் அந்த யூனிஃபார்முக்குரிய வேலை. அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும். இதிலே அவர்கள் வந்து சம்மந்தப்படுவார்கள் என்றால் கைது செய்யப்படுவார்கள். அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இஸ்லாமிய மதத்தவர்கள் தேவையற்ற விதத்திலே ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமில்லாத விதத்திலே நீங்கள் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை குழப்புகின்றார்கள். இந்த தெளிவு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் இந்த தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும். சும்மா கண்டவன்லாம் சொல்கிற விஷயத்தை கேட்டு போட்டு நீங்கள் வந்து நின்றுக்கண்டு இதுக்கு என்ன செய்வோம், இந்த அரசாங்கம் இப்படியா, இந்த அரசாங்கம் இப்படி செய்து முஸ்லீம்களை பழி வாங்குதுன்ற அடிப்படையில் பேசக்கூடாது. உங்களுக்கு கொண்டு ஒரு சுய அறிவு இருக்கின்றது. இலங்கையினுடைய சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இலங்கையுடைய சட்டத்தை, அப்போதுதான் நீங்கள் தவறில்லாதவர்களாக தவறற்றவர்களாக உங்களை இந்த நாட்டிற்கு பயன்படுத்த முடியும். சட்டத்தை அறியாத நிலையிலே நீங்கள் கேட்கின்ற கேள்வி என்பது அது ஒரு ஒரு நகைப்புக்குரிய விடயத்தை கொண்டு போய்விடும். எனவே இங்கே இருக்கக்கூடியவர்கள், அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஏனைய மதத்தவர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், இலங்கையினுடைய சட்டத்தை குறைந்தபட்சம் ஓரளவு குற்றவியல் சட்டத்தையாவது அறிந்திருக்க வேண்டும். குற்றவியல் சட்டத்தை அறிந்திருப்பார்களாக இருந்தால் இதற்கான தண்டனைக்கு எவ்வளவு மிகப்பெரிய தண்டனை என்பதை அறிந்திருப்பாக இருந்தால் இந்த 22 பிக்குகளும் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். அல்லது இந்த 22 பிக்குகளையும் இவ்வாறான வேலையில் ஈடுபடுத்தி இருக்க மாட்டார்கள். யாரோ ஒரு பிக்கு இந்த அளவு தூரம் காசி செலவழித்து போதைப் பொருளை கொண்டு வருவதற்கு அவருடைய பொருளாதாரம் இருக்க போகுது. யாரோ ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் தான் இவர்களை பயன்படுத்தியிருக்கார்கள். அதுக்கு முக்கியமாக தெரியாமல் ஒரு பிக்குவை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. எனவே ஒரு பிக்கு இதுக்கு ஏதோ விதத்தில் துணை சென்றிருக்கின்றார், ஏனைய பிக்குகளை பயன்படுத்தி இருக்கின்றார். ஆம், ஏனால் பலர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கலக்கத்தை ஏதோ ஒரு விடயத்தை வைத்து அரசாங்கத்தை வீழ்த்தி விடலாம் என்ற எண்ணம் இவர்களுக்கு. அவர்களது எட்டாக்கணிக்கு ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சி உறுப்பினர்களும் இருக்கிறார். அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஏனைய அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவரும் செயற்பட்டு வருகின்றார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கவுடைய அதற்கு பின் சுரேசலையுடைய கைதிற்கு பின் இவர்கள் அனாதை அல்ல, அகதிகளாக இருக்கின்றார்கள். அனைத்து அரசியல்வாதிகளும், குற்றத்தில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் அனைவருமே அகதிகளாக இருக்கின்றார்கள். எனவே ஏதோ ஒரு காரணத்தை காட்டியாவது எதையாவது ஒன்று சொல்லி, அதனால் தான் ஒன்று நிலக்கரி விடயமாக இருக்கலாம், அதற்கு பின் வந்த ஒவ்வொரு விடயங்களாக இருக்கலாம், நேற்றைய முந்தைய தினம் மத்திய வங்கியில் இடம்பெற்ற சில விடயங்களாக இருக்கலாம், 2.5 இந்த விடயங்கள் எல்லாம் அவர்கள் பிடித்து கொண்டு அதில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எதையாவது ஒன்று மக்களிடம் கொண்டு சேர்த்து நாங்கள் இந்த ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நப்பாசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுக்கு மக்கள் வழங்கிய இந்த மென்டேட் 5 வருடத்துக்குரிய காலத்தை நாங்கள் செய்வோம். 5 வருடத்தின் பின் நாங்கள் செய்தது தவறா பிழையா என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். மக்கள் எங்களுக்கு மீண்டும் மேண்டேட் தருவார்கள் என்றால் ஆட்சியை தொடருவோம், இல்லை என்றால் நாங்கள் ஆட்சியை கொடுத்து விட்டு அடுத்தவர்களிடம் கொடுத்து விட்டு நாங்கள் சென்று விடுவோம். அண்மையில்
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் குறிப்பிட்டிருந்தார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு எங்களிடம் ஒரு சிறந்த திட்டம் இருக்கின்றது, விரைவில் ஒரு மாற்றம் நடக்கும் என்று. அது எங்கு சென்று முடியுமோ தெரியாது. இப்படியான பிரச்சனைகளில் சென்று முடியுமா அவருடைய மாற்றம், அவருடைய அந்த திட்டங்கள் இப்படியான திட்டங்களா என்று பல சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களும் பலர் பலவிதமாக எழுதுகிறார்கள். இப்பொழுது கூட அரசாங்கத்திற்கு எதிரான பல விமர்சனங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நீங்கள் சொன்ன இந்த $2.5 மில்லியன் திரை சேரியில் சைபர் அட்டாக் மூலமாக இடம்பெற்றிருக்கின்றது. அக்கஸ் உள்நுழைந்து ஒரு போலியான தகவல்களை பரிமாற்றிக்கொண்டு அதனூடாக பண பரிமாற்றம் தவறுதலாக இடம்பெற்றதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இப்போது நிதி அமைச்சுக்கு முன்பாக கூட ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிர்த்தரப்பினர் ஒரு சில கட்சிகள் என்ன செய்கிறார்கள். இதில் இப்பொழுது எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க BMICH நான் நினைக்கின்றேன் சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு ஆபீஸ் காரியாலயம் ஒன்றையும் திறந்து வைத்தார். ஆனால் அப்படியெல்லாம் செய்தும் ஒரு மிக உயரிய இடம் நிதி அமைச்சில் திரைசேரியில் $2.5 மில்லியன் இப்படி அக்கசால் திருடப்பட்டிருப்பது சாதாரண விஷயமா? இந்த விடயத்திலும் சரி, இப்பொழுது நிலக்கரி விஷயமும் சரி, 323 கண்டனம் சரி, இந்த விஷயமும் சரி, இப்படி எல்லாம் விடயங்களில் அரசாங்கம் ஃபெயில் என்று எதிர்த்தரப்பினர் கைகளை நீட்டுகிறார்கள் அரசாங்க பக்கம். NDB பேங்க்ல ஒரு சர்வ சாதாரணமாக உள்ளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு மேல அவர் அடிச்சிருந்தாங்க. ஒரு பேங்க் உள்ளுக்கு இருந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை போட்டு செஞ்சிருப்பாங்க. இது சர்வதேச ரீதியில் சர்வதேச மட்டத்தில் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மத்திய வங்கி. இங்கு மத்திய வங்கி கொள்ளை என்பதை 2.76 கோடி ரூபாய் கொள்ளை அடித்தது என்பதை விட மிக முக்கியமாக பேசப்படுகின்றது. விமல் வீரவன்சருடைய பேச்சாக இருக்கலாம், மற்ற ஏனையவர்களுடைய பேச்சாக இருக்கலாம். செயலாளர் தான் காரணம். அதாவது எங்களுடைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட அரசியல் நியமனத்திலே நியமிக்கப்பட்ட JVP-யினுடைய ஒருவர் அல்லது NVP-யினுடைய ஒருவர் அவர்தான் செய்தார், அவரைத்தான் நீங்கள் நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசுகிறார். பொறுப்பு கூற வேண்டிய அடிப்படையில் உண்மையிலேயே மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் அவர் பொறுப்பு கூற வேண்டியவர். அவர் குறித்து எந்த கோட்டாபே அரசாங்கத்திலே நியமிக்கப்பட்டவர். அவர் சிறப்பாக செய்து கொண்டு போகின்றார். அரசாங்கமும் அவருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யவில்லை, நியூட்ரலாக செயற்பட. கோட்டாவுடைய நியமனமாக இருந்தாலும் அவர் தகுதியுடையவராக சில விடயங்களை செய்து கொண்டு போகிறார். திவாலான நிலையிலே திரைசேரி முழுமையாக காலி செய்யப்பட்ட நிலையிலே இந்த அரசாங்கம் பொறுப்படுத்ததன் பின் $2.5 மில்லியன் கொள்ளையடிக்கின்ற அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொள்ளையடிக்கின்ற அளவுக்கு திரைசேரியை நிரப்பி இருக்கின்றோம். முதலாவது விடயம், இந்த அரசாங்கம் வந்ததுக்கு திரைசேரியிலே ஏராளமாக தாராளமாக காசு இருக்கின்றது. அதில் ஒரு பகுதியை திருடி இருக்கிறார். திருட்டை நான் நியாயப்படுத்தவில்லை, அது பிழை. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதற்கான விசாரணைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். பொறுப்பு கூற என்ற அடிப்படையிலே அரசாங்கத்திற்கு ஒரு கடமை இருக்கின்றது, நிதி அமைச்சருக்கு ஒரு கடமை இருக்கின்றது, அதை செய்யத்தான் வேண்டும். அரசாங்கம் கவலைப்படுகிறது. இந்த 76 கோடி ரூபாய் போனது, களவாடப்பட்டது மிக மோசமான ஒரு விடயம். மிகப்பெரிய ஒரு நிறுவனம், நம்பிக்கைக்குரிய நிறுவனம், பல கோடி ரூபாய்களை அதை நம்பிக்கைக்காக பலர் அதிலே முதலீடு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அரசு நிறுவனத்திலே இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெறுகிறது என்றால் நம்பகத்தன்மை என்பது இல்லாமல் போய்விடும். அது தவறு என்பதை தண்டிக்கப்பட வேண்டிய விடயம் தான். பொறுப்பு கூற என்ற விடயத்தில் அரசாங்கம் தெளிவாக இருக்கின்றது. அனாவசியமாக அரசாங்கத்திற்கு இவர்கள் எதிராக வைக்கக்கூடிய அத்தனை பிழையான விடயங்களும் அரசாங்கத்துக்கு சாதகமாகவும் சார்பாகவுமே அமைந்து கொண்டிருக்கின்றது. அவை பார்க்கலாம். இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து இப்பொழுது பரவலாக தேடப்பட்டு பேசப்பட்டு வருகின்றது. அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த $2.5 மில்லியன் சாதாரண பணம் அல்ல. என்ன இருந்தாலும் மிகவும் கஷ்டப்பட்ட மக்களுடைய வரிப்பணம். வங்குரோ தாங்கி இருந்த திரைசேரி இன்று அதை நிரப்பி அதை பகுதி சென்றிருக்கிறது. ஆகவே அதை மீளப்பெற வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நினைக்கின்றேன் பிரதி அமைச்சர் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார், இதை மீளப்பெறக்கூடிய வாய்ப்புகள். காரணம் சர்வதேச இந்த விசாரணைகளில் ஈடுபட்டிருக்கிறது. பிரதமர் ஹரணி அவர்களும் அதை தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கான முயற்சியில் இடம்பெறுகின்றது, பெறுவதற்கான வாய்ப்பு. அதாவது பெர்சன்டேஜ் அடிப்படையில், விகிதாசார அடிப்படையிலே சாதகம் இல்லை என்றிருந்தாலும் அரசாங்கம் சரியாக செல்வதன் அடிப்படையிலே சர்வதேச மட்டத்திலான உதவிகள் நிறைய கிடைக்கும். சில சந்தர்ப்பங்களில் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது. மத்திய வங்கியிலே இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட இலாக்காக்கள் உள்ளவர்கள் பதவி நீக்கப்பட்டு அவர்களுக்கான சில தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அது மீளப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதிலே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நிச்சயமாக எடுப்பது, ஏன்னா அது மக்களுடைய பணம், மீள பெறப்பட வேண்டும். இது இன்னொரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்ல வேண்டும். கம்பம்பில ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த 300 பேர் அது சாதாரண விடயம் அல்ல.
இந்த அரசாங்கம், ஆர்மி, போலீஸ் எல்லாரும் கடந்த காலங்களில் 30 ஆண்டு கால மிகப்பெரிய போராட்டத்தின் போது போராட்டத்திலே கையில துப்பாக்கி ஏந்தி போராடிய போராளிகளை சமூகமயப்படுத்தி அவர்களோடு தற்போது சுமூகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வெறுமனே 300 பேர் எந்த விதமான ஆயுத பயிற்சியிலும் வழங்கப்படாத ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுடைய மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அதை சாதகமாக படுத்தி மீண்டும் ஒரு இனவாதத்தை, முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு மீண்டும் இனவாதத்தையும் அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் குழப்பதற்கு, அவர்களுக்கு தமிழ் தரப்பினரை இந்த விதத்திலும் இதற்கு பின் ஏமாற்றவும் முடியாது, அவர்களை அந்த மாதிரியான ஆயுத போராட்டத்தில் கொண்டு செல்ல முடியாது. முஸ்லீம்களை அவ்வாறான ஒரு விடயத்துக்குள் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபடுகின்றார்கள். கம்மம்பில திரும்பவும் பாதாளத்திற்கும் தோல்வியையும் அடைவதற்கான ஒரு இல்ல. பல பேர் கேட்கிறாங்க அத்தான் தாக அவர்களே, இப்போ உங்கள்கிட்டையும் கேட்க சொன்னாங்க, ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பார்த்தேன், ஏன் இன்னும் உதயகுமார் பிள்ளை கைது செய்ய முடியாம இருக்கு, ஏன் இப்ப ஏன் கைது பண்ணுகிறார்கள், இவர்களை அழைத்து விசாரணை செய்யலாம், இவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்யலாம், விஷயங்களை ஆதாரம் இருக்கிறது ஊடகத்திலே அவர்களிடம் இருக்கின்ற ஆதாரத்தை கூப்பிட்டு விசாரிக்க முடியும். என்னிடம் இந்த ஆதாரம் இருக்கிறது, இந்த அவர்களிடம் ஏதாவது ஒரு பத்திரிகையிலோ அல்லது ஏதாவது ஒரு ஊடகத்திலோ அளிக்கப்பட்ட ஏதாவது ஒரு இன்டர்வியூ காட்டுமா, இந்த இருக்கு, இதை வச்சு இதை சோசாக வச்சு தான் நான் உங்களுக்கு கதைக்கிறேன் என்றால், அவர்கள் ஊடகத்திலே பேசுகின்ற போது அரசியல்வாதிகளாக மிக தந்திரமான வார்த்தை பிரயோகங்களை தான் அவர்கள் சொல்றேன். என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது, இருக்காவோ இந்த அறிக்கை எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஆதாரத்தை தான், இதை வச்சு தான் நான் பேசுகிறேன், இதை வச்சு எனக்கு சில விஷயங்களுக்கு ஊகத்தில் வந்து நான் பேசினேன். அப்போ அவர் தப்பித்துக்கொள்வார். ஏன்னா அந்த அடிப்படையிலே கம்பன்பில தான் தப்பித்துக்கொள்ளும் விதத்திலே தான் அவருடைய வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார். குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு குற்றங்களை ஏற்படுத்தி அல்லது ஒரு மதத்தை நிந்தனை செய்யும் விதத்தில் ஏதாவது செய்வாராக என்றால் அவர் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பம் வரும்போது கைது செய்யப்படுவார். ரைட். அந்த விடயங்களோடு இன்றைய நேர்காணலை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். நன்றி தகா ஐன்ஸ்டீன் அவர்களே, இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்த இவ்வளவு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தோழர் திலீக்ஷன் அவர்களுக்கு, கலையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும். தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்தர்கள் மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹருடன் நான் நில்சன். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.